தாய்லாந்து ட்ரிப்பா? ஆமாம்ல, நான் போனேன். ஆனால் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, இதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்ன தெரியுமா? ரிவர் ராஃப்டிங். அதாவது அந்த ஆற்றுல போகிற படகு சவாரி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. என்னென்னா, அவங்க அப்படி இப்படி ஸ்மூத்தாக போகல, அந்த படகு வந்து இப்படி போகலை, அதில் இருக்க பாறையில் மோதி மோதி அப்படி ரிவர்ஸில் வரும், இப்படி இடித்து அப்படி போகும். ரொம்ப அவங்க ஓட்டக்கூடிய அந்த படகை ஓட்டினார் இல்லையா, அந்த படகு ஓட்டிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் அந்த பாறைகளில் மோதி அப்படி லிஃப்ட் ஆகும். செம்மையாக இருந்துச்சுங்க, மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அதில் போயிட்டு வந்து அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்போ தெரியுமா ஃபீலிங் இருந்துச்சு, சே மனுஷனாக பிறந்தா இதை கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கணும்டா, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனால தான் நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கடவுள் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காரு பாரு, தாய்லாண்டில் போய் வச்சுருக்காரு. அந்த மாதிரி அந்த டே பற்றியே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ரிவர் ராஃப்டிங் எனக்கு மனசில் அவ்வளோ பதிஞ்சிருச்சு, அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அது தெரியுது. செஞ்சேன், ஒரே ஒரு முறை சவாரி செஞ்சேன் எனக்கு. ஆனால் தினம் தினம் அந்த படகையே ஓட்டிகிட்டு இருக்கார்ல, அந்த படகோட்டிக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அவர் மூஞ்ச பார்த்தா எனக்குள்ளே இருக்கிற பிரகாசம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. நான் போய் ஒருவேளை இதெல்லாம் பற்றி கேட்டு இப்படிலாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கல் எடுத்து மண்டையில் அடிச்சிருவார். ஏன்னா அவர் அது தொழிலாக செஞ்சிட்ருக்கார். அவர் இது வந்து நான் அனுபவித்த அளவுக்கு அனுபவிக்க மாட்டார், அதை அவர் கண்டுக்க கூட மாட்டார். அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படணும் அந்த ஒரு நாள் படகு சவாரிக்கு? ஏன்னா எனக்கு அது ஒரே ஒரு நாள் தான் கிடச்சிருக்கு. அவருக்கு அது தினம் 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 கிடைக்குது. ஒரு நாளைக்கு 4 ரவுண்டு போவார். அதனால் அவருக்கு அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சா? அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து பாருங்களேன். ஏழை பணக்காரன், கருப்பு வெள்ளை, உயரம் குட்டை. சரி, ஏழை பணக்காரங்களை நம்ம எடுத்துக்குவோமே. ஏழையாக இருக்கவங்க என்ன மாதிரி படகு சவாரி, பணக்காரங்களாக இருக்கவங்க அந்த படகோட்டி. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவங்க அதை என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் ரொம்ப பாக்கியசாலி, அந்த மாதிரிலாம் தோணாது. ஆனால் ஏழையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தோணும்? கொஞ்சோண்டு காசு கிடச்சாலும் பா எவ்வளோ சந்தோஷம். அந்த பணத்தை பார்க்கும்பொழுது அதை ரொம்ப வேல்யூ பண்ணும், மதிப்பீடு அதிகமாக கொடுப்போம். நம்ம தான் உண்மையில் சந்தோஷப்படுற ஆளுங்க இந்த ஏழையாக இருக்கவங்க. ஆனால் அதிகமாக பணம் வந்துட்ட பிறகு அது ஒரு பொருட்டாகவே தெரியாது. அந்த படகோட்டி மாதிரி ஏழ்மையில் இருக்கும்பொழுது அந்த படகுல சவாரி செஞ்சவங்க மாதிரி, பாப்பா எவ்வளோ ஒரு பாக்கியம், கடவுள் நம்மளுக்கு எப்படிலாம் கொடுக்குறாரு பார்த்தியா, கஷ்டத்தை கொடுத்து அதுக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு பார்த்தியா அப்படின்லாம் நமக்கு தோணும். அப்போ சந்தோஷமாக இருக்கிறது தானே முக்கியம். நிறைய இருக்குது இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது. சரிங்களா? எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாருங்களேன். இதில் 2 எலி இருக்குது. ஒரு எலி என்ன பண்ணுது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான்டா, இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அது முடிவு எடுத்துடுச்சு. ஆனால் இன்னொரு எலியை பாருங்களேன், மாட்டிக்கிட்டோமா, யாடா சொன்னது, இந்த அட்டையை நான் பிச்சு எடுத்துகிட்டு வெளியே வருவேண்டா அப்படின்னு சொல்லி எப்படி பிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதும் நீங்கள் இந்த மாதிரி தான் நினைக்கணும். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கஷ்டம் வந்தால் என்ன, நான் வெளியே வந்துடுவேன், என்னால் வர முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க. இந்த பறவைகளை பாருங்களேன், மரங்கொத்தி பறவை இனம் தான் இதுவும். ஆனால் இது என்ன பண்ணுமா, இந்த குளிர்காலத்தப்போ அதால் வெளியே போய் உணவெல்லாம் சேகரிக்க முடியாது. அதனால் இது தேவையான உணவுகளை கொண்டு வந்து மரத்தில் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு அந்த பருப்பு வகைகளெல்லாம் ஒட்டி வச்சிருமா. அந்த மரம் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 வரையிலான பயிர்களை இதில் ஒட்டி வச்சுருக்குமா. யாராலையும் எடுக்க முடியாதான். அந்த துளி ரொம்ப பெருசாக இருந்தால் பயிர் கீழே விழுந்துடும், சின்னதாக இருந்தால் உள்ளே வைக்கவே முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அதை கச்சிதமான ஒரு துளைகளை இட்டு அதில் இந்த பயிர்களெல்லாம் பதிச்சு வச்சுக்குமா. அந்த குளிர்காலத்தின் போது தனக்கு தேவையான உணவை எளிதில் எடுத்து சாப்பிட்றதுக்காக. 5 அறிவு இருக்கிற பறவைக்கே கடவுள் வாழ்கிறதுக்கு இத்தனை அறிவை கொடுத்துருக்காருன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாரா என்ன? நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், பயத்தில் கவலையில் அதை மறந்துடுறோம். நம்மளுக்குள்ளே தான் அந்த திறமை இருக்குது, நம்மளும் முயன்றால் முடியும் அப்படின்றத நம்ம மறந்து போய்டுறோம். இனிமேல் மறக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னால் அதை சரி செய்ய முடியும், நான் ரொம்ப ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை யாராலையும் கவுக்க முடியாதுங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்க. இந்த பறவைகள் இந்த கூண்டில் தான் எப்போவுமே இருக்குது. அதுக்கு எப்போவுமே சாப்பாடு போடுவேன், தண்ணி வைப்பேன், அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போது
தண்ணி வைக்கும்போது நான் தினமும் அந்த கதவை திறந்து வைப்பேன், ஏதாவது ஒரு பறவை வெளியே போதா பார்க்கலான்னு. ஆனால் ஒரு பறவையும் போகாது. ஏன் அப்படின்னா அதோட மனசில் என்ன பதிவாயிடுச்சு, நம்ம இங்கே தான் மாட்டிக்கிட்டோம், வெளியே போகவே முடியாது அப்படின்னு தான் அது நினைக்குது. ஆனால் அடிக்கடி கதவு திறக்கப்படுது, வாய்ப்பு வருது, ஆனால் அதை பார்க்குறதும் இல்லை, கூண்டு பறவை தான் வெளியே போக முடியாது அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும்போது நீங்கள் இதை தான் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, நம்மலாம் மிடில் கிளாஸ், இதில் தான் வெளியே வர முடியாது அப்படி நினைக்கக்கூடாது. இறைவன் அடிக்கடி கதவை திறந்து திறந்து மூடுறாரு. அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட எளிமையாக உங்களோட கஷ்ட காலத்திலேருந்து நல்ல காலத்துக்கு நீங்கள் வர முடியும். உங்கள் ஏழ்மையிலேருந்து நீங்களும் வசதியான வாய்ப்பை தேடி வசதியான வாழ்க்கையை அடைய முடியும். ஆனால் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி கதவை திறக்கும்போது சில பறவைகள் பார்க்காம இருக்காங்க, அந்த மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க. இன்னும் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தரதுக்காக நான் காத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த விஷயத்தில் தன்னம்பிக்கை வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொளியில் நான் உங்களை பார்க்குறேன்.